ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய உங்களோட ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அரசு வழங்கக்கூடிய அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அங்கன்வாடியிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 2 வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 2025க்கான அங்கன்வாடியில் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த ஜாப் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த ஜாப் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற போது ப்ராப்பரான ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். சூப்பரான ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஊரில் இருந்துக்கிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். காலையில் ஒரு 10 மணி அந்த டைமில் நீங்கள் போயிட்டு சாயந்தரம் ஒரு 4 மணி 3 மணிக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கும் வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப்பு. எந்த ஒரு பெரிய தகுதிகள்லாம் உங்களுக்கு ஒன்றுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள். 10ஆம் வகுப்பு மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு 11 12 டிப்ளமா ஐடிஐ ஆர் எனி டிகிரி இல்லை எது படித்தாலுமே சரி இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள். உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 35,400 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேலரி வந்து அதிகப்படுத்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால சொல்கிறேன். ஏன்னா போன தடவை வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. சேலரி கம்ப்ளைண்ட், அதாவது சேலரி வந்து கம்மியாக இருக்குது. 8,000 7,000 6,000 5,000 அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதிகபட்ச சேலரியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான வேலை அப்படின்றதுனால நிறைய பேருக்கு சேலரி அதிகப்படுத்தலாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,000 வேகன்சி வந்து போட்டிருந்தாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வேகன்சி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரொம்ப கம்மிலாம் வந்து கிடையாது. 7,783 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி எதற்காக கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கம்மிப்படுத்திருக்காங்க. பட் வேகன்சி இது வந்து கம்மி வந்து கிடையாது. கிட்டத்தட்ட 8,000 வேகன்சி அதிகமாக இருக்குது. ஸோ 8,000 வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படின்ற போது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற போது இந்த ஜாப்புக்கு நிறையா செலக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ப்ராப்பராக இந்த ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதற்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான், எந்தவித கட்டணமும் கிடையாது, எந்தவித தேர்வுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளாக சின்ன குழந்தைகளை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. அது மட்டும் தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கே. இந்த ஒர்க்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே போதும் இந்த ஜாப் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2 or 3 days வந்து ட்ரைனிங் அவங்க வந்து கொடுப்பாங்க. எந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு காமனான சிம்பிளான ட்ரைனிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். அப்படின்னா ஒரு குழந்தைகளை பார்த்துக்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதா, அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ஜாப்பில் நீங்கள் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்க முடியும். நீங்கள் தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ ப்ராப்பராக வந்து எல்லாமே வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஜாப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இதில் பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. சேலரி வேகன்சி மட்டும் தான் பெரிய சேஞ்சஸாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 வருடத்துக்கு முன்னாடி கொடுத்த மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அந்த ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அந்த ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பர் இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருடத்துக்கு முன்னாடியும் கொடுத்துருந்தாங்க. அங்கன்வாடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும், கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஜாப் போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஓவர் லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான். முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ சேலரி அப்படின்றத தெளிவாக பார்த்தலாம். அங்கன்வாடி ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,886 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. உங்களுக்கு ஸ்டார்டிங் லெவல்லே பார்த்தீங்கன்னா 7,700 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24,200 வந்து தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 350 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டோட்டலாக சேலரியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவலில் 5,700 வந்து கிடைக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 மாதம் வந்து கிடைக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,592 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் லெவலில் 4,100 வந்து கிடைக்கும். அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12,500 வந்து கிடைக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 7,783 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. நிறைய பேர் யோசிப்பீங்க ப்ரோ என்ன ப்ரோ 7,000 5,000 4,000 சொல்கிறீங்க, எனக்கு 10 சொல்லி யோசிப்பீங்க.
அதற்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச சேலரியை பாருங்கள் 24,000 18,000 12,000 வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் அதிகபட்ச சேலரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 7,000 தான் உங்களுக்கு சேலரி கிடைக்க போகிறது கிடையாது, 5,000 கிடைக்க போகிறது கிடையாது, 4,000 கிடைக்க போகிறது கிடையாது. உங்களோட ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு 3 days ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நோட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி வந்து பால்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இதில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அங்கே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளோ பேர் வர்றாங்க, அந்த குழந்தைகளை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க, அட்டண்டன்ஸ் மாதிரிலாம் எடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணவங்க கேட்டு பாருங்கள், எவ்வளோ குழந்தைகள் வர்றாங்க, அவங்களை எப்படி பார்த்துக்கிறீங்க, அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படின்ற நோட் பண்ணுற விஷயம், எத்தனை குழந்தைங்க வராங்க, அதாவது ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்டண்டன்ஸ்லாம் போடணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கவர்மெண்ட் அப்ரூவலில் அந்த ரிஜிஸ்டரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். எத்தனை குழந்தைகள் வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஓகேவா, அது ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வர்ற பீப்புள்ஸு, வர்ற சின்ன குழந்தைகள், அவங்களுக்கு எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சு உங்களுக்கு சேலரி 24,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 18,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, 12,000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன், சேலரி நல்ல ஒரு சேலரி தான், நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. ப்ராப்பராக ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டுமே போதும், இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி உங்களோட அங்கன்வாடியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அங்கே இருக்கக்கூடிய ரிலேட்டடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க. இன்டர்வியூலாம் பெருசாலாம் ஒன்று இருக்காது. உங்கள் ஊருக்குள்ளே இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள்ட்ட ஒன் டைம் போய் ரெஃபரன்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. இந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், எப்படி வந்து இன்டர்வியூ இருக்கும், என்னமா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கன்ற ரெஃபரன்ஸ் மட்டும் கேட்டு அவங்கள்ட்ட மட்டும் சின்ன பேசி ஒரு மாதிரி கான்வர்சேஷன் வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கனாலே போதும். அவங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக அந்த ஜாப்பில் வந்து உங்களால் செலக்ட் ஆகிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்பில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஒன் டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட நிறையா பார்த்தீங்கன்னா இதிலே பாருங்கள், 12th ஸ்டாண்டர்ட், மினி அங்கன்வாடி, அந்த 10th ஸ்டாண்டர்ட், ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜ் லிமிட்டு, அப்புறம் கேட்டகரி வைஸில், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடச்சிடும். ஒன் டைம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை மட்டும் நீங்கள் செக் பண்ணாலே போதும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் திரும்ப சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊரில் இருந்து தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய அங்கன்வாடியில் தான் சின்ன குழந்தைகளை பார்த்துக்கூடியதான் உங்களோட வேலையாக இருக்க போதே. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. எதற்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா, என்ன மாதிரி ரெக்கமெண்ட் வருது, என்ன மாதிரி வியூஸ் வந்து வருது, என்ன மாதிரி பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் இதுக்கு ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதெல்லாம் சொல்கிறேன், திரும்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.